என்னுடைய பேர் ஆஷி, யாழ் கிளிநொச்சி முஸ்லிம்களுடைய இணைப்பாளர், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாட்டாளர், ஊடகத்துறைக்கு பொறுப்பானவர். இன்றைக்கு வடக்கு முழுக்க பேசு பொருளாக இருக்கிற விடயம்தான் எங்களுடைய சகோதரன் சங்கீத்துடைய கைது. இந்த கைதானது எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி வன்மையாக கண்டிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு இளைஞன் தன்னுடைய உணர்வுகளை மேடையில் ஏறி அந்த மக்களுக்கு பறைசாற்றுறதுங்கிறது ஒரு குற்றம் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இப்போ உள்ள சமூகத்துக்கு மத்தியில் இவ்வாறான விடயங்களை கொண்டு வந்து அந்த மக்கள் மத்தியில் அதை பறைசாற்றி மக்களுக்கான ஏது நிலைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு விதத்தில் அந்த இளைஞர் செயல்பட்டிருக்கிறார். அவர் எந்த விதத்திலையும் இந்த நாட்டுக்கு எதிரான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அவரை வேண்டுமென்றே கைது செஞ்சு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழ் முஸ்லீம் மக்களுடைய குரல் வழிய நசுக்குகின்ற வேலையை இந்த ஆளும் அரசாங்கம் செஞ்சிருக்கிறது. அதாவது இந்த பாட்டு தவறென்று சொன்னால் தேர்தல் காலங்களில் மாவீரர்களை போற்றுவதும் இயக்கங்களுடைய தலைவருடைய தாய் தகப்பனை போற்றுவதும் அவங்களுக்கான சிலை வைப்பதும் என்ற பாட்டுக்களை போட்டு வாக்குகளை கொள்ளையடிக்கிறதுக்காக தமிழர்களுடைய உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக தங்களுக்கு வாக்கு சேர்த்து தாங்க பாராளுமன்றம் போகின்ற நிலையில இந்த பாட்டுகளை பயன்படுத்திக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த நேரம் அந்த பாட்டுகளை கேட்டு எங்களுடைய தமிழ் மக்கள் இவர்களுடைய வார்த்தைகளை நம்பி வாக்குகளை போட்டு 3 நபர்களை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 3 நபர்களும் அந்த நேரத்தில் செயற்பட்ட முறையும் பாராளுமன்றம் சென்றதுக்கு பின்னர் செயற்படுற முறையும் இந்த தமிழ் மக்களை தெளிவாக ஏமாத்துறது தெளிவாக தெரியுது. எனவே சங்கீத்தை உடனடியாக விடுதலை செய்யணும். பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து அவருடைய பெயரை நீக்கி உடனடியாக இந்த அரசாங்கம் சங்கீத்தை விடுதலை செய்யணும். ஏனென்று சொன்னால், ஒரு இளைஞனுடைய ஒரு ஜனநாயக உரிமையை நசுக்கிறதுங்கிறது தமிழ் மக்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படி பார்க்க போனா இந்த நாட்டுக்கு எதிரான முறையில் தெற்கிலையும் மேற்கிலையும் பல விடயங்கள் மேற்கொள்ளப்படுவது, ஆயுத கலாச்சாரங்கள் இருக்கு. அவங்களெல்லாம் பயங்கரவாத தடைத்தட்டத்தில் கைது செய்யாம ஒரு பாட்டு பாடினார் என்ற குற்றத்துக்காக அது கைது செய்யக்கூடிய விதத்தில் எந்த விதமான வசனங்களும் அந்த பாட்டில் இல்லை. அவ்வாறு இருக்க அவரை கைது செய்தானது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம். எனவே சங்கீத் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக அவரை உடனடியாக விடுதலை செய்யணுங்கிறது எங்களுடைய ஒரு மாபெரும் குரலாக இருக்கிறது. கட்சியினுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமா இன்னும் கதைப்படையில. ஆனா நிச்சயமாக எங்களோட கட்சியினுடைய முடிவை தான் நாங்கள் இங்க அறிவிச்சிருக்கோம். என்ன சொன்னா, எங்களோட கட்சியானது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சிங்கிறது தெற்குக்கும் மேற்குக்கும் சொந்தமான கட்சி இல்லை, முழு இலங்கைக்கும் உரிய கட்சி. யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நோக்கம் தமிழர்களுடைய உரிமை, தமிழருடைய வாழ்வாதாரம், தமிழருடைய பொருளாதாரம், தமிழருடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சியின் தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவர் தனக்கு இயன்ற காலத்தில் அவர் ஒரு பதவியில் இருக்கின்ற பொழுதும் எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் அவர் பதவியில் இல்லாத பொழுதும் வடக்கில் உள்ள மாணவர்களுடைய கல்வி நிலையை ஊக்குவிக்கிறதுக்காகவும் மேம்பட செய்யணும் என்றதுக்காகவும் பல ஸ்மார்ட் கிளாஸுகளை கொண்டு வந்து கொடுத்தேன். அதே போன்று மக்களுக்கு, அதாவது பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்துக்காக பஸ்களை கொண்டு வந்து கொடுத்தேன். இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு தமிழ் மக்கள் மேல ஒரு கரசனையோடு இருக்கின்ற தலைவர் தான் எங்கட சமூகத்துக்கு தேவைங்கிறது இதிலிருந்தே ஊர்ஜிதமாகும். இப்ப ஆளும் அரசாங்கம் ஒரு கொப்பியை ஏனும் இந்த மாணவர்களுக்கு இதுவரைக்கும் கொடுக்க. அப்ப இந்த விஷயத்துல எங்களுடைய கட்சியின் தலைவரையும் இப்ப இருக்கின்ற அரசாங்கத்தையும் நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். நிச்சயமாக எங்கட தலைவர் நிச்சயமா பாராளுமன்ற சம்பந்தமா கதைப்பார்.